சென்னையில் மேம்பால கட்டுமான பணி காரணமாக ஒரு வருடத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை மேட்லி சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பால கட்டுமான பணி துவங்க உள்ளது. இதனால் இன்று முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை ஒரு வருடத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு உஸ்மான் சாலையில் இருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் பனகல் பார்க் அருகில் உள்ள உஸ்மான் சாலை மேம்பாலத்தில் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக வாகனங்கள் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை வழியாக சென்று பிரகாசம் சாலை, பாஷ்யம் சாலை, தியாகராய சாலை, பர்கிட் சாலை வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம். பர்கிட் சாலை மூப்பராப்பன் தெரு சந்திப்பில் இருந்து மேட்லி நோக்கி செல்வதற்கு பேருந்துகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும், மற்ற வாகனங்கள் மூப்பாரப்பன் தெரு, மூசா தெரு, தெற்கு தண்டபாணி தெரு, மன்னார் தெரு வழியாக உஸ்மான் சாலை மூலம் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலையை உடைய தெற்கு உஸ்மான் சாலை வழியாக கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பு, தென்மேற்கு போக் சாலையில் சென்று சிஐடி நகர் வழியாக அண்ணா சாலையை அடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய மேட்லி ரவுண்டனாவிலிருந்து பர்கிட் ரோடு சென்று வெங்கட் நாராயண சாலை வழியாக வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம். இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.